Good morning to all. Today I am taking the class Operation Research, second MSc Mathematics, presented by Shiva Jyoti. Okay, next we see the transportation problem path. Okay, that means Vogel's method, northwest method, Vogel's method, least cost method use பண்ணி பார்த்தோம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 3 மெத்தடுமே நான் சொல்லியிருக்கேன். நார்த் வெஸ்ட்னா ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கும். லீஸ்ட்டு காஸ்ட்னா அந்த ஏற்றமும் லீஸ்டான எலிமெண்ட்லேருந்து ஆரம்பிக்கும். ஓகல்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறது நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் நெக்ஸ்ட்டு டு த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட். ஓகே, ஓகல்ஸ்னால் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் நெக்ஸ்ட்டு டு த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டை மைனஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு எது மேக்ஸிமம் அப்படி நம்ம சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நம்ம சூஸ் பண்ணி வைக்கணும். ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணதுனா வோகல்ஸ் மெத்தட். ஆனால் எந்த மெத்தட் உங்களுக்கு பெட்டர் மெத்தடாக கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும் அப்படி சொன்னீங்கன்னா வோகல்ஸ் மெத்தடில் தான் உங்களுக்கு பெட்டர் மெத்தடாக ஆன்சர்ஸ் கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த மெத்தடை பார்க்க போகிறோம். தட் இஸ் மோடி மெத்தட். இதுவும் அதே போல் தான் 8 மார்க்ஸ் சம்ஸில் கேட்பாங்க. இப்போ நம்ம நார்த் வெஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணலாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நார்த் வெஸ்ட்டோ வோகல்ஸோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மோடி மெத்தடு என்னதுன்னா அந்த நார்த் வெஸ்ட் வோகல்ஸ் மெத்தடோட லீஸ்ட் காஸ்ட் மெத்தடோட இன்னும் கம்மியாக வரும் ஆன்சர்ஸ். இப்போ 475 வந்துச்சுன்னா அதில் இன்னும் ரெடியூஸ் பண்ணி அதுலேருந்து கம்மியாக வரக்கூடிய ஆன்சர்ஸ் தான் என்னது நம்ம மோடி மெத்தடுன்னு சொல்கிறோம். சரியா, அந்த மோடி மெத்தட் நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் பெரியமான கொஸ்டின் பார்த்துக்கோ, கொஞ்சம் புரிஞ்சு பார்த்தா தான் தெரியும். கொஞ்சம் கவனமாக பாருங்கள், நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா கேளுங்க. ஓகே, ஸோ மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ் எப்படி எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம பாதி வரை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லூப் வரைகிறதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். அசோசியேட் த மல்டிப்ளையர்ஸ் ui and vi with row I and column j. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போது ui ரோவை யூஐன்னு எடுத்துக்கணும், காலத்தை என்ன எடுத்துக்கணும்னா விஜேன்னு எடுத்துக்கணும். சரியா, ஆஃப் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிள். இதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிள் அது வரை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம யூஐ அண்ட் விஜேன்னு எடுத்துக்கணும். ஃபார் ஈச் கரண்ட் பேசிக் வேரியபிள்ஸ் for each current basic variables xij, current basic variables xij, the multipliers are chosen to satisfy the m plus n equations. For each basic current variables xij, the multipliers are chosen to satisfy m plus n equation. அது எப்படி எழுதிடணும்னா ui plus vj equal to cij. allocated செல் இருக்கு இல்லையா, அதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ui plus vj equal to cj for each basic xij. இன்னும் என்ன பண்ணணும் அடுத்ததுன்னா சால்வ் த இக்குவேஷனை சால்வ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் இக்குவேஷன் கேன் பி சால்வ் ஆர்பிட்டரி. இப்போ சால்வ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒன்று ஜீரோ ஆக்கணும், நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கிறத ஜீரோ ஆக்கணும். நம்மளால் சூஸ் பண்ணிக்கணும். u1 ஈக்குவல் டு செல்ல u1 ஜீரோ ஆகும், u2 ஜீரோ ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு the set of elements can be solved by arbitrary setting u1 equal to 0 ஆகும். சரியா, நெக்ஸ்ட் இது அலாக்கேட்டட் செல்லோட வேலை. நெக்ஸ்ட் நான் அலாக்கேட்டட் செல் சொல்லுவாங்கல்ல, the commute the net evaluation ui and vj minus cij for each non-basic variables xij and with the value in the right corner lower of each non-basic values ui plus vj minus cij less than 0 for all I, j. சரியா, the net evaluation ui plus vj நான் அலாக்கேட்டட் செல்லை எப்படி கவுண்ட் பண்ணுவாங்கன்னா கேல்குலேட் பண்ணிக்குவாங்கன்னா ui plus vj minus cjன்னு கொடுப்பாங்க. சரியா, அடுத்த and the value of right lower corner of the each non-basic cell. Okay, and ui plus vj minus cj less than 0 for all I, j. Then the current solution is optimum. அதனால current solution optimum வருது. Otherwise இல்லைன்னா
என்ன பண்ணணும்னா the non-basic variable with maximum positive evaluation is selected. அப்படின்னா இல்லைன்னா நான் ஏற்றமாக என்னது பாசிட்டிவ் நெட் எவாலுவேஷன் செலக்ட் பண்ணணும் ஃபார் த என்டரிங் வேரியபிள். பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் ஸ்டாப் பண்ணிடணும். ஆல் த வேரியபிள் இஸ் ஸ்டாப்பு. அதர்வைஸ் த பாசிட்டிவ் வேல்யூஸ் அப்படி இருந்துச்சுன்னா we take it for the positive values சூஸ் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு த என்டரிங் வேரியபிள். ஓகே, ஸ்டெப் 3 பாருங்கள். அதுலேருந்து என்ன செய்யணும்? அதுலேருந்து என்ன செய்யணும்னா டு determine the leaving variable, அதை லீவ் பண்ணுறோம் இல்லையா. சப்போஸ் xij is the entering variable, அதில் ஒன்று நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது ட்ரா எ லூப், கன்ஸ்ட்ரக்ட் எ க்ளோஸ்ட் லூப் that start and end at the entering variable. ஸ்டார்ட்டும் பண்ணணும், அதே போல் எண்டரும் பண்ணணும். end the entering variable cell xi, j. The loop must consist of connected. லூப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனெக்டடாக இருக்குது, ஹாரிசண்டலாக இருக்கும், வெர்டிக்கலாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் ஒன்லி. The loop must contain of connected horizontal and vertical statement only. Each corner of the loop closed loop except the entering variable. ஒவ்வொரு ஹார்னர்லேயும் க்ளோஸ்டாக இருக்கும்போது except the entering variable must coincide with a current basic variable. ஓகே, அப்புறம் லூப் வரைக்கும். அசைன் an amount theta to the entering variable. அசைன் பண்ணுறோம், டீட்டாவை அசைன் பண்ணுறோம். அந்த டீட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the entering variable cell I, j separate and add alternative, ஒரு ப்ளஸ் டீட்டா ஒரு மைனஸ் டீட்டா, ஒரு ப்ளஸ் டீட்டா alternative நம்ம ஆட் பண்ணிக்கணும். அது ப்ராப்ளம் பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட்டு alternatively the amount theta at the successive corner of the loop. Okay, next choose the value of theta so that அந்த theta நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா. the supply and demand requirement remains satisfied. சப்ளையும் டிமாண்டும் என்னது requirement remain satisfy ஆகும். அடுத்தது net values, new value of the variable remain non-negative. The new values of the variable remain non-negative for the reason started in the zero. அப்போ என்னது அது ஜீரோ ஆக்கணும், அதான் செய்யணும். ஓகே, we choose theta as the minimum value. நம்ம சூஸ் பண்ணணுமா இந்த theta வந்து மினிமம் வேல்யூன்னு எடுத்துக்கணுமா of the basic variable with negative sign in the loop. with என்னது negative sign, மைனஸ் பண்ணணுமா negative sign in the loop. The entering variable is selected from among negative sign corner variable of the loop. என்று வரக்கூடியதில் அதில் என்ன பண்ணணும்னா நெகட்டிவ் வர்றது வரை நம்ம பண்ணிகிட்டே வரணும். சைன் ஹார்னர் வேரியபிள் ஆஃப் த லூப் ஹேவிங் ஸ்மாலஸ்ட் வேல்யூ கோ டு ஸ்டெப் 2. அது ஸ்மாலஸ்ட் வேல்யூ வரை நம்ம நெகட்டிவ் வேல்யூ வரை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் பண்ணி நெகட்டிவ் வேல்யூ வந்துடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸ்டாப் த ப்ரொசீஜர் அண்ட் கோ டு ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்னா ப்ரொசீஜர் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அவ்வளோதான். சரி, நான் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ப்ராப்ளம் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோ. இது ஆப்டிமல் சொல்யூஷன். ஃபைண்ட் த ஆப்டிமல் சொல்யூஷன் ஆஃப் த ஃபாலோயிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். அதை கண்டுபிடிக்கணுமா. ஃபைண்ட் த ஆப்டிமல் சொல்யூஷன் ஆஃப் த ஃபாலோயிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இப்போ 10 to 20 11 12 நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோ 10 to 20 11, அடுத்த 15 25 25 10 இருக்குதுல்ல, 5 10 15 15 இருக்குதுல்ல. இது என்ன பண்ணுறாங்க, இவ்வளோத்தையும் கூட்டுறாங்க. இவ்வளோத்தையும் கூட்டும் போது 50 கிடைக்குது. சரியா, 50 கிடைக்குது. அதே போல் எங்கேயும் கூட்டும் போது என்ன கிடைக்குது, 50 கிடைக்குது. சரியா, அப்போ டிபி வந்து நம்மளுக்கு பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள். இப்போ செல் வரைகிறோம் பாருங்கள். நம்மளுக்கு தெரியும் இதில் நீ பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஃபார் நார்த் வெஸ்ட் மெத்தட்.
நார்த் வெஸ்ட் மெத்தட் எந்த மெத்தடால் யூஸ் பண்ணிக்கலாம்? ஆப்டிமல் சொல்யூஷன் சொல்லும்போது லீஸ்ட் காஸ்ட்டு, வோகல்ஸு, நார்த் வெஸ்ட் 3 மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ வில் டேக் ஃபார் நார்த் வெஸ்ட் மெத்தட். ஓகே, இப்போ நார்த் வெஸ்ட் மெத்தட் நம்மளுக்கு தெரியும். ரைட் ஹார்னர்லேருந்து ஆரம்பிக்கும். இதில் 15 இருக்குது, இதில் 10 இருக்குது. வி சூஸ் ஃபார் ஹியர் 5 போட்டுட்டு பேலன்ஸ் வந்து 10 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அந்த ரோ அப்படி கட் பண்ணிடுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் பாரு, அடுத்து அதே போல் கட் பண்ணும்போது டேபிள் போயிடும். ரிமைனிங் டேபிள்ஸ் கிடைக்கும். இங்கே 10 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 15 இருக்குது. இங்கே வந்து என்னது 10 சூஸ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் டேபிள்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் சூஸ் பண்ணும்போது இங்கே 5 இருக்குது, 5 இருக்குது, 25 இருக்குது. 5 சூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து என்னது 20 கிடைக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே வந்து 5 இருக்குது, 15 இருக்குது. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 15 சூஸ் பண்ணிவிட்டு என்னது 20 - 15 இஸ் ஈக்குவல் டு 5 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அப்போ அந்த ரோவை இதில் வந்து என்னது என்ன பண்ணியிருக்காங்க? இந்த டேமை கட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இதை கட் பண்ணி விட்ருக்காங்க. ஓகே, ஸோ வந்து என்னது ரிமைனிங் டேபிள்ஸ் கிடைக்கிது. இங்கே 5 இங்கே 10 கிடைக்கிது. ஓகே, ஸோ ஈக்குவல் டு 10 வந்திருக்கு ஆன்சர். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. இங்கே 10 தட் இஸ் பேலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 - 10 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ எல்லாமே நம்மளுக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். சூஸ் பண்ணும்போது டேபிள் பார்த்து எடுத்துக்கோங்க. வி டேக் இட் திஸ் ஒன். ஹியர் இஸ் 5 10, அடுத்து 5 15 15 5ன்னு இருக்குது. ஓகே, இதை நம்ம எடுத்துக்கணும். இதுதான் லாஸ்ட் டேபிள். இதை வந்து எனக்கு மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த டேபிளில் இதுதான் யூஐ, இதுதான் என்னது விஜே. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து அலோகேஷன் we get the answer m plus n minus 1 that is equal to 6. சரியா, that is equal to 6. ஸோ இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டோட ஆன்சர் வந்து 520. நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்ன சொன்னேன்? யூஐன்னு சொன்னேன். இது என்னது? விஜேன்னு சொன்னேன். சரியா, இப்போது இதில் பார்க்கும்போது U1ஓட ஆன்சர் நான் 0ன்னு கொடுத்துட்டேன். நான் இருக்குல்ல, இது அலோகேட்டட் செல், இது அலோகேட்டட் செல். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் வேரியபிள், அடுத்தது ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஐ ப்ளஸ் விஜே ஈக்குவல் டு சிஐஜே, சொல்யூஷன் U1 ஈக்குவல் டு 0, ஏதாச்சும் ஒன்று ஈக்குவல் டு 0 வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இது வந்து என்னதுன்னா செல், அலோகேட்டட் செல். இது இம்பார்ட்டண்ட்டு. அலோகேட்டட் செல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா x11 இருந்துச்சுன்னா இதை வந்து U1 எடுத்துக்கணும். U1 எடுத்துக்கணும். U1 ப்ளஸ் V1 ஈக்குவல் டு 10ன்னு எடுத்துக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு 10. சரியா, V1 இஸ் ஈக்குவல் டு 0 ஆயிரும். அடுத்து x12 இஸ் ஈக்குவல் டு U1 ப்ளஸ் V2 ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் V2 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிது. அடுத்தது என்ன பண்ணுறேன்? x22ல் செல் இருக்கு இல்லையா, x22ல் செல் இருக்கு இல்லையா, அதில் வந்து U2 ப்ளஸ் V2 ஈக்குவல் டு 7 நம்மளுக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட் S23 இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட் இந்த டேபிள் தான் யூஸ் பண்ணி இந்த டேபிளை போட்டுட்டு நெக்ஸ்ட் U1 ஈக்குவல் டு 0 ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் S23 இஸ் ஈக்குவல் டு U2 ப்ளஸ் V3 இஸ் ஈக்குவல் டு 9, V3 ஈக்குவல் டு 4.
நெக்ஸ்ட் S24 equal to U2 plus V4 equal to 20. அப்போ V4 equal to 15. அண்ட் S24 செல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்கண்ணா. X34 equal to U3 plus V4 equal to 18. தட் இஸ் U3 equal to 5ன்னு கிடச்சிது. ஓகே, அப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் போடுறீங்க. F1 equal to ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது செல் அலாக்கேட்டட் செல்லோட வேலை. ஓகே, நெக்ஸ்ட் நான் அலாக்கேட்டட் செல் அப்படின்னு சொல்லும்போது அந்த செல் அன்அலாக்கேட்டட் செல், அந்த செல் இல்லாத பட்சத்தில் சொன்னேன்ல அதுக்கு பேர் தான் நான் அலாக்கேட்டட், நான் பேசிக் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்கன்னா ui + vj - cij, ui + vj - cij. That is solution. S13 into u1 + v3 - 20 கிடச்சிதா. அடுத்து S14க்கு அந்த யாருக்குன்னு நம்ம 0 நம்மளுக்கு தெரியும், அது தெரிஞ்ச வேல்யூ போட்டிருக்கோம். 0 + 15 - 11 கிடைக்குது. ஸோ ஆன்சர் 4. அண்ட் X21 unallocated cell, understand. ஸோ X21 equal to 5 + 10 - 12 வந்து 3 கிடைக்குதா. நெக்ஸ்ட்டு S31க்கு வந்து 3 + 10 - 4க்கு 9 கிடைக்குது. S32க்கு 3 + 10 - 4க்கு -9 கிடைக்குது. S33க்கு 3 + 4 - 16க்கு -9 கிடைக்குது. ஓகே, இது எல்லாமே அலாக்கேட்டட் செல். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 9 சூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் நான் நெகட்டிவ் 4 3 9 இருக்கா, 9 வந்து மேக்ஸிமம் எலிமெண்ட். ஸோ 9 சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ செல்லை ட்ரா பண்ணியிருக்காங்க. செல் ட்ரா பண்ணும்போது செல்லிலிருந்து செல் டு செல் ட்ரா பண்ணது வந்து எப்படின்னா செல்லிலிருந்து செல் டு செல், சரியா. அப்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 9 இஸ் த மேக்ஸிமம் எலிமெண்ட். நோட்டில் வரைஞ்சிருக்கேன் பார்த்துக்கோங்க, அதில் பார்த்தா தெரியும். 9 இஸ் த மேக்ஸிமம் எலிமெண்ட். ஸோ 9 வந்து என்ன கொடுக்குறாங்க, மேக்ஸிமம் எலிமெண்ட். ஓகே, ஸோ இங்கே 9 சூஸ் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் த 9. இந்த இதுக்கு தான் 9 இருக்கும். அப்போது 9 இருக்குதா, சாரி, இந்த செல்லுக்கு தான் 9 உண்டு. அப்போது இந்த செல் லூப்பில் வந்து லூப் ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஸ்டார்ட் பண்ணி லூப் செல் டு செல்லுன்னு வரைகிறாங்க. ஓகே, நோட்டில் இருக்கும், இந்த பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது லூப் பாரு, நான் வரைகிறேன் பாரு. மினிமம் ஆஃப் 10, 5, 5 equal to 5, theta equal to 5, the minimum value of theta allocated cell. ஸோ நியூ டேபிள் நம்மளுக்கு க்ரியேட் ஆகுது. ஓகே, இப்போ க்ரியேட் ஆகும்போது அந்த 520லேருந்து குறைஞ்சிருக்கு பாரு, 475 வந்திருக்கு பாரு ஆன்சர். இப்போ ஒரு ப்ளஸ் டீட்டா ஒரு மைனஸ் டீட்டா நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு ப்ளஸ் டீட்டா. அப்போ இந்த லூப் வரையும் போது இந்த மைனஸ் டீட்டா ப்ளஸ் டீட்டா, இந்த மைனஸ் டீட்டா ப்ளஸ் டீட்டா போட்டிருக்காங்க இல்லையா, இந்த இதில் நம்மளுக்கு மினிமம் வேல்யூ இஸ் 5. இந்த 5 கொண்டு பண்ணணும். இப்போ ப்ளஸ் டீட்டா இருக்க போடும்போது 5 போடணும். மைனஸ் டீட்டான்னு சொல்லும் போது அந்த செல்லில் 5 - 5னா 0 ஆயிடும். நெக்ஸ்ட்டு இதில் பாரு 5 - 5, இதில் 5 + 5 10 ஆகும், சரியா. இது வந்து செல் அப்படி போட்டணும், 15 அப்படி வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைனஸ் பண்ணிக்கணும், 5 - 5 இஸ் 0ன்னு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 10 + 5 இஸ் 15 போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா 10 - 5 இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறோம்.
10 இல்லை சாரி 5 மைனஸ் 5 0 ஆயிரும். ஓகே, அப்போ இதுதான் உனக்கு another டேபிள் கிடைக்குது. $475 கிடைக்குது. திருப்பி நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா கரெக்டாகுதா செக் பண்ணணும். திருப்பி நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, திருப்பி லூப் வரையணும். இதே போல் அலோகேட்டட் செல்லுக்கு லூப் வரையணும் பாருங்கள். பேசிக் வேரியபிள் எக்ஸ் u1 ui plus bj equal to cj, that is solution u1 is equal to 0, x12 equal to ui plus v2 equal to 2, v1 equal to 2, x2 equal to u2 plus v2 equal to 7, u2 is equal to 5, x23 வந்து u2 plus v3 equal to 9, v3 equal to 4 கிடைக்குது. S24 வந்து u2 plus v4 equal to 20, v4 equal to 15, S31 is வந்து u3 plus v1 equal to 4, v1 equal to 1, S34 வந்து u3 plus v4 equal to 18 கிடைக்குது, and u3 equal to 3 கிடைக்குது. ஓகே, இது வந்து allocated cell. Next we take it for non-allocated cell. அந்த செல் எல்லாத்ததும் நம்ம non-allocatedனு சொல்லுவோம். அப்போ x11 equal to 0 plus 1 minus 10 minus 9 கிடச்சிது. S13க்கு வந்து 0 plus 4 minus 20 is minus 16. நெக்ஸ்ட் S14 0 plus 15 minus 11 வந்து 4 கிடைக்குது. S21க்கு 5 plus 1 minus 12க்கு minus 6. அதே போல் X32க்கு 3 plus 10 minus 4 is minus 9. S33க்கு 3 plus 4 minus 16 is minus 9 வருது. ஓகே, நெக்ஸ்ட் இதில் நிறைய பெருசான வேல்யூ வந்து 4. அப்போ அதை 4 நம்ம டிக் பண்ணுறோம். 4 டிக் பண்ணிவிட்டு லூப் வரையணும். பார்த்துக்கோங்க, இந்த லூப்பில் we take it for this is cell to cell. பார்த்துக்கோங்க, லூப் வரையும் போது அந்த அலோகேட்டட் செல் உனக்கு என்னது இருந்துச்சு 4 இருந்துச்சு இல்லையா. அப்போ இந்த 4லேருந்து தொடங்கி இங்கே போகக்கூடாது, இது லூப் இல்லை. ஸோ இங்கே லூப் இருக்குது, இங்கே வந்து செல் இருக்குது, செல் டு செல்லுன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ இதில் ஜாயிண்ட் ஆகுது. ஓகே, ஜாயின் பண்ணும்போது அதில் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு போகும்போது ப்ளஸ் டீட்டா மைனஸ் டீட்டா ப்ளஸ் டீட்டா மைனஸ் டீட்டான்னு சொல்கிறீங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு ட்ரா த லூப். டீட்டா இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 10, 15, தட் இஸ் ஈக்குவல் டு 10. 10 வந்து மினிமமாக இருக்குது. ஸோ டீட்டாவோட வேல்யூ 10. அப்போது வந்து மைனஸ் டீட்டா இருக்கக்கூடிய பிளேஸில் வந்து ப்ளஸ் டீட்டா போடணும், ப்ளஸ் டீட்டா இருக்க பிளேஸில் வந்து மைனஸ் டீட்டா நம்ம ஆரம்பித்து எழுதணும். சரியா, அதுக்கு அடுத்த ஃபைனல் டேபிள். இந்த ஃபைனல் டேபிள் வந்து பார்க்கும்போது இந்த அலோகேட்டட் செல் திருப்பி வரமா அலோகேட்டட் செல் வருது. ஓகே, u12 இது அலோகேட்டட் செல்ஸு. இது அலோகேட்டட், இது அலோகேட்டட் செல்ஸ். சரியா, இது அலோகேட்டட் செல். இது அலோகேட்டட் செல். அதுக்குள்ளே டேபிள் வரைகிறோம். u1 equal to 0 கொடுக்குறோம். சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அலோகேட்டட் நான் பேசிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லது வந்து என்னது நான் பேசிக் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லும்போது அன்அலோகேட்டட் செல். இப்போ 0 minus 3 minus 10 minus 9 minus 16 எல்லாமே வந்துடுச்சு. ஓகே, ஸோ திஸ் வேல்யூஸ் ஆர் ஆர் நெகட்டிவ். ஆல் த வேல்யூஸ் ஆர் நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவ் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா ஸ்டாப் பண்ணுறோம். நெகட்டிவ் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், ஸ்டாப் த ப்ரொசீஜர். எல்லாமே நெகட்டிவ் வந்துச்சுன்னா, இப்போ பாசிட்டிவ் வந்துச்சுன்னா வி ட்ரா த லூப், திருப்பி லூப் வரையணும். சரியா, இப்போ நெகட்டிவ் வந்ததுனால ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் மேக்ஸிமம் வேல்யூ காஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் ஈக்குவல் டு 5 × 2 + 11. அந்த டேபிள் லாஸ்ட்டு டேபிள் எழுதணும். 5 × 2 + 11 × 10 + 7 × 10. இந்த டேபிளை பார்த்து நம்ம அப்படி எழுத போகிறோம். ஈக்குவல் டு 435. அந்த டேபிளில் உள்ள வேல்யூஸ் இது எல்லாமே நெகட்டிவ். இனி லூப்லாம் வரைய முடியாது. ஓகேயா, ஸோ ஸ்டாப் பண்ணிக்கணும். லூப்புக்குள்ளதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு we have to take the transportation cost வரைஞ்சி அதில் போட்டு we get the answer. அது எந்த கொடுத்துருக்கேன் இந்த -2 -9 இது 3 16 அதில் -3 வரும்.
எல்லாமே நெகட்டிவ்ஸ் உள்ளாடி வர்றதுனால நம்ம எல்லாமே ஸ்டாப் பண்ணி முடிச்சோம். ஓகேம்மா, தேங்க்யூ.